ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்கிமேட்டிக் நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கீகேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ண தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் இருக்குது. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைலோட நேம் கொடுத்துறேன். இப்போ நம்ம என்ன பில்ட் பண்ணோம்னா, ஒரு சிம்பிள் ரெகுலேட்டர் சர்க்யூட் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்கிமேட்டிக் எடிட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் குளோபல் சிம்பிள் அண்ட் லைப்ரரி அண்ட் டேபிள்ஸ். அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் ஸ்கிமேட்டிக் எடிட்டர். இங்கே என்னன்னா, பேஜ் செட்டிங்ஸ் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இதை பிளாட் பண்ணுறதுக்கு, தென் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு, தென் ஏதாவது சிம்பிள்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, தென் உங்களுக்கு சிம்பிள் ஏதாவது சேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, திரும்ப அதை ஆட் பண்ணணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, ஜூம் இன் ஜூம் அவுட், ஜூம் பண்ணுறதுக்கு, நேவிகேஷன் பண்ணுறதுக்கு, சிம்பிளை ரைட் அண்ட் லெஃப்ட், ரொட்டேட், மிரர், இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சிம்பிள் எடிட்டர். இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இருக்கிற சிம்பிள் பத்தலை, வேறு ஏதாவது சிம்பிள் வேணும், காம்பனன்ட்ஸ் வேணும், க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிள் எடிட்டரில் போயிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிம்பிள் லைப்ரரிஸ், என்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது ஃபுட் பிரிண்ட் எடிட்டர். நீங்கள் க்ரியேட் பண்ண சிம்பிளுக்கு ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது அனோட்டேஷன். அனோட்டேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்க்யூட்டில் ஒரு 5-6 ரெசிஸ்டர் வச்சுருக்கீங்க. ரெசிஸ்டர் R1 R2, அதை டிக்ளேர் பண்ணல, கரெக்டாக டிக்ளேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக அனோட்டேஷன் இருக்குது. தென் ERC ரூல்ஸ் செக்கர். இது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்கிமேட்டிக் டிசைன் கரெக்டாக இருக்கா, ஒயர் எதுவும் கனெக்ட் பண்ணலையா, பவர் ஃப்ளாக் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக. அடுத்தது சிமுலேட்டர். நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ண சர்க்யூட் சிமுலேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது அசைன் ஃபுட் பிரிண்ட்ஸ். நீங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸ் எதுக்காக அசைன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசிபி டிசைன் பில்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அசைன் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அசைன் பண்ணுற மூலயமா உங்களோட எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் பிரிண்ட்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரெசிஸ்டர்னு எடுத்துட்டிங்கன்னா, என்ன ரெசிஸ்டர், குவார்டர் வாட் ரெசிஸ்டரா, இல்லை ஆஃப் வாட் ரெசிஸ்டரா, இல்லை 1 வாட் ரெசிஸ்டரா, அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேடிங், ஹோல் சைஸ், இது எல்லாமே இருக்கும். அந்த காம்பனண்ட் நீங்கள் கரெக்டாக எடுத்து ப்ளேஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அசைன் ஃபுட் பிரிண்ட் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடிட் சிம்பிள் ஃபீல்ட்ஸ். நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க சிம்பிள், சர்க்யூட்டில் க்ரியேட் பண்ணியிருக்க சிம்பிள்ஸ் நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த சிம்பிள்ஸும் இல்லை, அதனால் இங்கே எதுவும் காட்டலை. அடுத்தது பாம். பாம்ங்கிற பில் ஆஃப் மெட்டீரியல். நீங்கள் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ்க்கு நீங்கள் இங்கே பில் ஆஃப் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் பிசிபி எடிட்டர். இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்கிமேட்டிக் பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிசிபி எடிட்டர் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கர்சர். இது பார்த்துட்டிங்கன்னா ஹைலைட் நெட்ஸ். நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க நெட்ஸ் எதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பிளேஸ் சிம்பிள்ஸ். நீங்கள் சிம்பிள்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பவர் சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயர்ஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் கனெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பஸ் என்ட்ரிஸ், நாட் கனெக்டட், ஜங்ஷன் ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லேபிள்ஸ் வழியாக நீங்கள் கனெக்ஷன் டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கிரிட் தெரியும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ கிரிட்டு இது பண்ணுறேன். அதே மாதிரி இன்ச்சஸ், மில்லிமீட்டர்ஸ். நீங்கள் சைஸ் மாற்றிக்கலாம். அதாவது இப்போ இன்ச்சஸில் வைக்கலாம், மில்லிஸில் வைக்கலாம்.
ஸோ மில்லிமீட்டரில் கூட வைக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு, ஸோ நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் இங்கேருந்து இது வரைக்கும், ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக இது. ஸோ பின் ஏதாவது ஹிடனாக இருந்துச்சுன்னா ஸோ அதை இங்கே வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஒயர் வந்து ஸோ எனி ஆங்கிளில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வெர்டிக்கல் இந்த ஹரிசாண்டல் மட்டும் வேணால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை 45 டிகிரி ஆங்கிளில் மட்டும்தான் எனக்கு ஒயர் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அனோட்டேஷன் ஆட்டோமேட்டிக்லி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேவிகேட்டர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸும் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸும் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இது பண்ணலாம், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து காம்பனண்ட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு. ஸோ ப்ளேஸ் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ 230லேருந்து 12 வோல்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ டெர்மினல் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை இங்கே வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ டயோடு எடுத்துக்கிறேன். ஸோ டயோடுக்கு வந்து நீங்கள் டீன் டைப் பண்ணாலே போதும். ஸோ டயோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது கெப்பாசிட்டர். ஸோ சீன் டைப் பண்ணாலே உங்களுக்கு கெப்பாசிட்டர் வந்துடும். ஸோ நான் வந்து போலரைஸ்டு கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ரெசிஸ்டர். ஸோ நீங்கள் ஆர்னு டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் டைப்பில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எல்இடி எடுத்துக்கிறேன் இண்டிகேஷனுக்காக. ஸோ அடுத்தது ஸோ நான் வந்து ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் எடுத்துக்கிறேன். 7812 7812. ஓகே, ஸோ அதே மாதிரி 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ சி சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது அவுட்புட் கொண்டு வர்றதுக்காக ஸோ நான் வந்து மேல் பின்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ பக் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ 12 வோல்ட்டுக்கு 5 வோல்ட்டுக்கு கிரவுண்டுக்கு நான் தனியாக பக் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து அவ்வளோதான். இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர் டைப் பண்ணாலே போதும். ஸோ சில காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு எம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும்.
ஸோ அடுத்தது ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் நான் மூவ் பண்ணி தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த அவுட்புட் எடுத்து இந்த கெப்பாசிட்டர் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது 5 வோல்ட் அவுட்புட் எடுத்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டினா நீங்கள் டபிள்யூன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாலே ஒயர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு 12 வோல்ட் டிசி அவுட்புட் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது வந்து 5 வோல்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சர்க்யூட் வந்து பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸோ அனோட்டேஷன் பண்ணோம். ஸோ அனோட்டேஷன்
அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் அனோட்டேஷன். ஸோ கரண்ட் ஷீட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே D1 D2 D3 D4 இருக்குது. ஸோ இப்போ நம்மளே வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா D1 சொல்லிட்டு 2 இடத்துல வச்சுருந்தோன்னா ஸோ அது வந்து எரர். ஸோ அதனால் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அனோட்டேஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக் அனோட்டேஷன் கொடுத்துட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அனோட்டேட் ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒயரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ERC ரூல் செக்கர். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா 3 எரர் காட்டுது. ஸோ அது என்ன எரர்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கு. ஸோ என்னென்னா பின் நாட் கனெக்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரெட் கலரில் காமிச்சிடும். ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக், இங்கே ஒரு மிஸ்டேக், இங்கே ஒரு மிஸ்டேக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின் கனெக்ட் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பவர் ஃப்ளாக் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா, ஸோ இன்புட் பவர் வரனால இங்கே AC to DC கன்வெர்ட் ஆகிறதுனால ஸோ இங்கே வந்து நம்ம பவர் ஃப்ளாக் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ காம்பனண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பவர் ஃப்ளாக்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இடத்துலையுமே பவர் ஃப்ளாக் வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஸோ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டாக கொண்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் வந்து முடிஞ்சுச்சு. இப்போ ERC ரூல் செக்கர் வந்து திரும்ப செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ். ஸோ நம்ம வந்து எல்லா லைன்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இதுக்கு ஏதாவது டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் வச்சுக்கலாம், டேட். ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுமோ அதெல்லாமே நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வேணுமா, போர்ட்ரேட் வேணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிமேட்டிக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ.